நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். நம்ம ஹோட்டலில் போனால் கூட ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணி எல்லாருமே இஷ்டப்பட்டு சாப்பிடுவோம். வெஜிடபிள்ஸு அது ஒரு மாதிரி கிரன்ச்சியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது வந்து பாசுமதி ரைஸ் வச்சு நம்ம பண்ண போகிறோம். பாசுமதி இது ரைஸ் வந்து 1/2 hour ஊற போட்டு சாதம் வடித்து வச்சுருக்கேன் நான் ஃபஸ்ட்டு. ஏன்னா இதுக்கு வந்து நம்ம உதிரியாக சாதம் வடிக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம். கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விடணும். இதில் எண்ணெய் விட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தாள் இதை வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்துக்கு பதிலாக இந்த வெங்காயத்தாளோடைய இந்த பின்னாடி இருக்கிற சின்ன வெங்காயம் இதை போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். வெங்காயமும் போடலாம். வீட்டில் வெங்காயத்தாள் இல்லைன்னா நம்ம வெங்காயத்தாள் இருந்தால் ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தாளே போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இது கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதுக்கு போட்டுக்கலாம். அப்புறம் திரும்பவும் நம்ம ஆட் பண்ணணும். அது வெங்காயத்தாள் அப்புறமா கொஞ்சம் போட்டுக்கலாம். இது எல்லாமே நம்ம வந்து ரொம்ப நேரமே இது பண்ணக்கூடாது, ஃப்ரை பண்ணக்கூடாது. அதுதான் இதில் வந்து ஸ்பெஷலே. அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு 1 by 1 வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடலாம். ஃபஸ்ட்டு பட்டாணி கொஞ்சம் வேணும் ஆகும். இது வந்து பச்சை பட்டாணின்றதுனால சீக்கிரமாக வெந்துடும் ஒரு 2 minutesலேயே. இப்போ வந்து கேரட் எல்லாம் கொஞ்சம் தின்னாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி இது கோஸ் இம்பார்ட்டண்ட் வந்து கோஸ். இது வந்து கோஸ் இல்லாமல், அதேமாரி வெங்காயத்தாள் இல்லாமல், கேப்சிகம் இல்லாமல், இதெல்லாம் கேப்சிகம் வந்து ரெட்டும் கொஞ்சம் க்ரீனும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்யக்கூடாது. கண்டிப்பாக இதெல்லாம் மஸ்ட்டு. பீன்ஸு, கேரட்டு, கோஸ், அதுக்கப்புறம் பட்டாணி, கேப்சிகம், வெங்காயத்தாள் இதெல்லாம் வந்து ரொம்பவே இது வந்து அப்போ தான் இதுக்கு உண்டான ஒரு டேஸ்ட் கிடைக்குது. இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இந்த காயோட கலர் கம்மியாக இருக்கக்கூடாதுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். இதில் நம்ம சுகர் ஆட் பண்ணும்போது அந்த வெஜிடபிள்ஸோட கலர் சேஞ்ச் ஆகாமல் அதோட ஒரிஜினல் கலர்லேயே இருக்கும். நம்ம வந்து இது மற்றதுக்கெல்லாம் வேகிற மாதிரி வேகக்கூடாது. கொஞ்சமாக லைட்டாக ஃப்ரை ஆனாக்க போதும். இப்போ நம்ம இந்த சாதத்தில் கொஞ்சமாக உப்பு போட்டு வடித்து வச்சுருக்கேன். இதுக்கு நம்மளுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ்க்கு ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப டேஸ்டி. எல்லாருக்கும் ஃப்ரைட் ரைஸ்னாலே ரொம்ப இஷ்டம். ஆனால் நம்ம என்ன போடணுமோ அது போட்டு செய்யணும். இப்போ வந்து நம்ம இதுக்கு கொஞ்சம் சோயா சாஸ் மஸ்ட், கொஞ்சமாக சோயா சாஸ் போட்டுக்கலாம். இதில் வந்து டார்க் லைட்டுன்றது 2 சோயா சாஸ் இருக்குது. டார்க்காக இருந்தால் நம்ம கொஞ்சம் குறைவாக போட்டுக்கணும். லைட் சோயா சாஸ் அந்த லைட் ப்ரௌன் அந்த இது இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமாக போடலாம். இது வந்து டார்க்காக இருந்தால் நான் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கணும். இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இப்போ வந்து நம்ம வெங்காயத்தாள் வந்து ரொம்பவே வதக்கக்கூடாது. அதனால
நம்ம இப்போ எல்லாரும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரைஸை ஆட் பண்ணிடலாம். பாசுமதி ரைஸில் பண்ணாதான் வந்து உங்களுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும். பாசுமதி ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மிளகுத்தூள் நல்லா நைஸாக பொண்ணி வச்சுருக்கேன். மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வெஜிடபிள்ஸ் இது கடையில் வாங்குற மாதிரி ஒரு நல்ல அழகான ஒரு கேரட்டு, அந்த க்ரீன், ஆரஞ்ச், ரெட் எல்லாமே சேர்ந்து சூப்பராக நம்மளுக்கு வந்துருக்கு. இது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பண்ணிட்டா அவ்வளோதான், ஃப்ரைட் ரைஸ் இப்போது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாருங்க சர்வ் பண்ணலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரைட் ரைஸ். பார்த்தீங்களா, ஒரு 5 மினிட்ஸில் ரெடி. இதுக்கு வந்து ஆக்சுவலாக வெங்காயத்தாள் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஃப்ரைட் ரைஸ் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அது நம்மளுக்கு இது அந்த கலர்ஃபுல்லாக அந்த ஆரஞ்சு, க்ரீன், அந்த ரெட்டு, ஒயிட்டு இதெல்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு உடனே எடுத்து சாப்பிட்லான்ற ஒரு ஆசை இருக்கும். இதுக்கு வந்து சாஸ் வந்து சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். நம்மளுடைய விருப்பம் அது. குழந்தைங்களுக்கு சாஸ்னா இஷ்டம், அதை போட்டுட்டு சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.